வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 2 வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா 2024 என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நாஸ்ட்ராடாமஸும் சரி பாபா வாங்கவும் சரி என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வாழ்ந்த சித்தர் ஒருத்தர் அடுத்த 1000-2000 வருடங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர பிரம்மேந்திரா அப்படிங்கிற ஒரு சித்தர் தாங்க. ஸோ அந்த சித்தர் பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. கால மாற்றங்கள் நிகழ என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும், ஒவ்வொரு வருஷத்துலையும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அவரு கொடுத்த குறிப்புகளின் அடிப்படையில் தான் இந்த 2024 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த நாஸ்ட்ராடாமஸும் சரி பாபா வாங்கவும் சரி 2 பேரும் சொன்ன பொதுவான விஷயங்கள் என்ன, அப்போ எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீர பிரம்மேந்திரன் இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆந்திரா மாநிலத்தில் இருக்காருங்க. இவரோட ஜீவ சமாதியுமே அங்கே தான் இருக்கு. இவர் காலக்கியானம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் கால மாற்றங்கள் நிகழ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறப்போகுது நடக்க போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவர் சொன்ன விஷயங்கள் ஏதாவது இதற்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கால்நடைகளை வச்சு ஓடக்கூடிய வண்டி அழிஞ்சு தானா ஓடக்கூடிய வண்டி தயாரிக்கப்படும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காங்க. எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அந்த தானே இயங்கக்கூடிய வண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காரு, பைக்கு, 2 வீலர்ஸ் இதைத்தான் அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ இது மட்டுமே கிடையாது, இப்போ நமக்கு வந்த COVID-19 வரைக்குமே இவர் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கணிச்சு கரெக்டான முறையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற என்னென்னலாம் இவர் சொல்லியிருக்காரு, இவர் சொன்னதில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுனாமி வரும் அப்படிங்கிறத இவர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது கூட பரவாயில்ல, வேர்ல்டு வார்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதையும் இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இடத்திற்காக சண்டை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் இடத்திற்காக சண்டை போகிறோம், அயல் நாடுகள் கூடயும் நம்ம இடத்திற்காக இன்னும் நமக்கு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களில் இவரும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவர் இந்த 2024 என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா 7 குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. ஸோ அந்த 7 குழந்தைகளுக்கும் 6 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் இந்த உலகை ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே போயிடும். ஸோ அவங்க தான் அடுத்து உலகத்தை ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது மாதிரி யாருக்காவது இயற்கையான முறையில் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 ஈராக்ல ஒரு பெண்மணிக்கு இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்திருக்குங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2024-25 உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களுக்கு அடியில் போவாங்க. ஸோ அவங்க நல்லா தான் நாட்டை ஆளுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். பட் இப்படியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் கணிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்பயுமே பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய அமெரிக்கா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பெண்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் பெண்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பாபா வாங்கவும் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஓரளவுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம கம்ப்யூட்டரோட இது அதிக அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த 2024 வால் நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் தலைவர்கள் அதிக அளவுக்கு இந்த 2024 வருவாங்க அப்படின்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஸோ இது இந்த வீர பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சித்தர் கணிச்சு வச்சது. இதுல எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 பேர் 2024 என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல மெயினா பார்த்தீங்கன்னா இந்த நாஸ்ட்ராடாமஸும் சரி பாபா வாங்கவும் சரி 2 பேரும் சொன்ன பொதுவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதோட இந்த வீடியோ நம்ம முடிப்பாங்க. ஸோ 2 பேரும் சொன்ன பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 உலகம் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்யூட்டரைஸ் ஆயிரும் அப்படின்னு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஐ டெக்னாலஜிக்குள்ள நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏஐ டெக்னாலஜிக்கு தாங்க அதிக அளவுக்கு வாண்டட். ஸோ அதே மாதிரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதிக பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளட்டுனால உலகம் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நடைமுறைகளை மாற்றணும் அப்படின்னா மேபி நம்மளால சின்னதாக மாற்றணும் அப்படின்னா உலகமும் மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாடுகள் கைகோர்த்து ஒரு பெரிய சக்தியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா,
இந்தியா, ரஷ்யா இது மூன்றுமே சேர்ந்து உலகை ஆளக்கூடிய ஒரு நேரமா இந்த 2024 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏலியன்ஸும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளும் அப்படின்னு இந்த 2 பேருமே சேர்ந்து வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சொன்ன ஒரு பொதுவான விஷயமா வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் வந்து உருவாவாரு, முக்கடல் சேரக்கூடிய இடத்துல ஒரு பெரிய தலைவர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல எது எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.